தமிழகத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தர்களின் வாகனங்களும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளும் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை புளியரை வழியாக கேரளாவிற்கு செல்வதால் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். ஹர்ஷினி, தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள புளியரை வழியாக நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு செல்வது வழக்கம். இப்படி வாகனங்கள் செல்வதால் அனைத்து நாட்களிலுமே இந்த பகுதியானது போக்குவரத்து அதிகமாக நிறைந்த பகுதியாகவே காணப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் வருகை என்பதும் இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. ஏற்கனவே கனிம வள லாரிகள் இந்த பகுதியில் எண்ணிக்கை என்று அதிகரித்து வருகிறது. இதனால் இந்த இரு வாகனங்களும் அந்த பகுதியில் கடந்து செல்ல முயற்சிப்பதால் இந்த பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. நேற்று இரவு முதல் தொடங்கிய இந்த போக்குவரத்து நெரிசலானது பல கிலோமீட்டர் தூரங்களில் தற்பொழுது வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. குறிப்பாக தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள பகுதிகளில் சுற்றுவட்டார பகுதியில் பள்ளி குழந்தைகள் இங்கிருந்து பக்கத்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள பள்ளிகளுக்கு செல்வதற்கு அந்த பள்ளி வாகனங்களும் வருகிறது. ஆனால் இந்த பள்ளி வாகனங்களும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மாணவர்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் தமிழக காவல்துறையை பொறுத்தவரை போலீசாரின் பற்றாக்குறை என்பது மிக குறைந்த அளவே இந்த பகுதியில் காணப்படுகிறது. குறிப்பிட்ட நேரங்களில் பள்ளி செல்லும் வாகனத்திற்காக இந்த பகுதியில் போக்குவரத்து போலீசார் பயன்படுத்தப்பட்டு அந்த போக்குவரத்து வாகனங்கள் சீர் செய்யப்பட்டு அந்த நேரத்தில் மட்டும் அவர்கள் எந்தவித நெரிசல் இல்லாமல் பள்ளிகளுக்கு செல்வதற்கு போக்குவரத்து போலீசார் குறிப்பிட்ட நேரங்களில் இந்த பகுதிக்கு பயன்படுத்த வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரிமுத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.